நிஜாமுதீன் சார், நீங்கள் வழக்கறிஞரும் கூட, நீங்கள் ரொம்ப இளம் வயதில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றவர் சார். நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்ட்டு சொல்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொன்ன இடம் இருக்குல்ல, அந்த இடம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இதை எங்கேயோ ஒரு பொதுக்கூட்ட மேடையில் அவர் சொல்லியிருந்தார்னா கூட இவ்வளவு பெரிய சர்ச்சையாக இது மாறி இருக்காது. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யக்கூடிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்த பின்னர் இந்த வார்த்தை வந்திருக்கு. சரிங்களா சார்? நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க. தாக்கல் செய்த பிறகு இப்படியான ஒரு வார்த்தை வந்திருக்கு. இது 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 ஏதோ டாக்டர் சொன்னதை போல உள்ளுக்குள்ள இருந்தது தான் வெளியில வந்துருச்சு அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? இல்லை அவர் சொன்னதே உள்நோக்கத்தோடு தான் சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு பிரச்சனையை, அதானி பிரச்சனையை சொல்லி ஒரு அவையே நடக்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க, அதை டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லிட்டாங்களா? இல்லை ரொம்ப யதார்த்தமாக அவர் பேசுகிற பேச்சில் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரா? அதாவது அதானி பேச்சை டைவர்ட் பண்ணுறதுக்காக சொன்னா எடுத்துக்க முடியல. பாஜகவுடைய முகத்தை தெளிவாக காட்டியிருக்கிறார். ஓகே. பாஜகவிற்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, சங் பரிவார அமைப்புகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த அம்பேத்கர் என்ற ஒரு கான்செப்ட். அழகாக டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னார். அம்பேத்கர் என்பது ஒரு தனிநபருடைய பெயர் அல்ல, ஒரு கான்செப்ட். வர்ணாசிரம கொள்கையை எதிர்க்கக்கூடிய, சாதிய துவேஷங்களை, சனாதனத்தை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு 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 கான்செப்டுடைய பெயர் தான் அம்பேத்கர் என்பதை மிக அழகாக டாக்டர் சொன்னார். அந்த வர்ணாசிரமங்கிறத ஒரு பெரும் ஒரு இயக்கமாக இன்னைக்கு வரை அது உயிர்ப்போடு இருப்பதற்கு அம்பேத்கர் தான் காரணம். அது எதிர்ப்பு காரணம். இன்னைக்கு சனாதனங்கள் சொல்றதே தமிழ்ல கேவலம் என்ற நிலைக்கு அந்த பெரியார் கொண்டு வந்திருக்காரு. பெரியாரியல், அந்த பெரியாரியலோடு சேர்ந்து, அதுவும் ஒரு கான்செப்ட் தான், சேர்ந்து அம்பேத்கர்களும் சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த ஒரு அமைப்புடைய ஒரு பகுதி, ஒரு கூட்டமைப்பு, ஒரு கூட்டணி தான் அது. ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஒழிப்பதற்கு ஏதோ திருத்தம் கொண்டு வராங்க. இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற திருத்தமே அம்பேத்கரிசத்தை ஒழிக்குவதற்கான ஒரே நாடு ஒரே திட்டம் தான். அம்பேத்கர் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடுக்கு மாநிலத்தில் எல்லா சில ஒரு குறிப்பிட்ட இராணுவம், கரன்சி, இப்படி சில ரிசர்வ் பேங்க் உட்பட சில அம்சங்களை தவிர பாக்கி அனைத்து மாநிலத்தில் இருக்கிறது என்பதை மாற்றி இவர்கள் ஒன்றாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலியமாக ஒன்றா கல்வியை பிடுங்கிட்டாங்க, டாக்ஸை பிடுங்கிட்டாங்க. இப்படி கொண்டு வரதுக்கான திட்டம்னா மொத்தத்தில் அம்பேத்கர் ஏற்படுத்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி ஓரங்கட்டி விட்டு புதுசாக ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் ஒன்று இருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கான ஒரு வடிவத்தை ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் எப்பவுமே இவர் மூலியமா தான் கொண்டு வரும். வக்ஃப் சோர் சட்ட திருத்தம் வரும் என்று யார் சொன்னார்? இவர் தான் சொன்னார். குழு போட்ட பிறகு சொல்லக்கூடாது, அப்பவும் சொன்னார். அப்போ இது திட்டமிட்டு செய்யப்படுகிற, கொஞ்சமா போட்டு அந்த எதிர்ப்பு அப்புறம் நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை காட்டியிருக்கிறது. இவருடைய முகம் கிழிந்து விட்டது, உண்மையான முகம் தெரிஞ்சு விட்டது. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், இன்டெலக்சுவல்ஸ்க்கெல்லாம் தெரியும் இப்படி தான் இவரோட முகம் அப்படின்றது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேகத்தை மட்டுப்படுத்துவதற்காக சொல்லிட்டு சொல்ல 4 தரம் சொல்லும் பொழுது கோயபட்சம் மாதிரி ஒரு பையை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாயிடுங்கிற கதை தான் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இவர்கள் இந்த நாட்டை மதவாத சக்திக்கு உட்பட்ட நாடாக, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய நாடாக, இந்து நாடாக அல்ல, இந்துத்துவ நாடாக இருந்தாக்கா எல்லாரும் அனுசரிக்கக்கூடிய ஒரு நாடு, இந்துத்துவ நாடாக, சனாதனத்தை முன்னிறுத்தக்கூடிய, வர்ணாசிரமத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சியின் முதல் படியாக இவர்கள் எடுத்திருக்கிறார். இது திட்டமிட்ட பேச்சு, அவர் மறைச்சி பேசல. என்னை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக தனது முகத்தை காமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடை சீர்கற்கக்கூடிய நிலையில அமித்ஷாவுடைய பேச்சு, நீங்கள் கூட பேசும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. மரியாதைக்குரிய அமித்ஷா இந்த வார்த்தையை சொன்ன பிறகு, அம்பேத்கர் இருவெடுத்த பண்ண பிறகு அவரை எப்படி மரியாதைக்குரிய அம்பேத்கர் என்று சொல்வதற்கு மனம் வந்ததுன்னு எனக்கு தெரியவில்லை. சாரி, மரியாதைக்குரிய அமித்ஷா என்று சொல்வதற்கு மனம் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு எனக்கு குதிச்சிருக்கு, மனசு கொதிச்சிருக்கு. ஏன்னா மக்களை பிறப்பின் ரீதியாக பிரிப்பது என்பது உலகத்திலேயே கேவலமான ஒரு செயல். அமெரிக்காவில் அன்டச்சபிலிட்டி கொண்டு வருவதற்கு முன்பு 1967 அமெரிக்காவில் அன்டச்சபிலிட்டி சட்டம் வந்தது.
அதற்கு அவங்க வந்து சிவிலைசேஷன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாடு. அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1957 அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இந்தியாவில் வந்தது. அம்பேத்கர் தன் சட்டத்தில் எழுதுகிறார், சாதி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது எழுதுகிறார். ஒழிக்கப்படுகிறது எழுதல, ஒழிக்கப்பட்டு விட்டது என்று எழுதுகிறார். உலகத்திலே திறந்த ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இந்த அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கருதப்படுவதற்கு காரணமே அம்பேத்கருடைய அந்த வார்த்தை தான். சாதி ஒழிக்கப்பட்டு விட்டது, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு எழுதுறார். ஒழிக்கிற நடைமுறை இருக்குது, ஆனால் அவருடைய தீர்வை ஒழிக்கப்பட்டு விட்டது, அதை தொடுவது குற்றம். அதை வைத்து தான் 1957 தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதை பார்த்து தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் கற்றுக்கொண்டது. 1967 அவன் கொண்டு வர்றான். அப்போ உலகத்துக்கே முன்மாதிரியான இருக்கக்கூடிய சட்டம் இவருடைய பிற்போக்குத்தனமான மனித வெறி பிடித்த மனித கறி சாப்பிடுகின்ற ஆகாரிகளுடைய ஆட்சியில் இதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். வேற ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. நாட்டை கடிச்சு அதை கடிச்சு மனிதரை கடிக்க வந்து விட்டார்கள். அவருடைய கொடூர முகத்தை காமிக்க ஆரம்பித்து சார், இவ்வளவு கோபப்பட்டு இவ்வளவு ஆதங்கப்படக்கூடிய அளவிற்கு அம்பேத்கர்னு பேர் சொல்றது இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னது இவ்வளவு காட்டமாக விமர்சிக்க வேண்டிய அளவில் அது அவ்வளவு தவறான வார்த்தையா சார்? என்ன சார் சொல்றீங்க? இந்த நாட்டில் இன்னைக்கு ஒரு மனிதன் தலை நிமிர்ந்து இருக்கிறான்னு சொன்னால் அந்த அம்பேத்கர் கொடுக்கக்கூடிய முதுகெலும்பு அல்லவா? அவர் கொடுத்த சட்டத்தில் நீங்க இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு கடைநிலை ஊழியரான சாதாரண ஒரு கடைநிலை மக்கள் கூட ஒரு மேலிடத்தை தொடரக்கூடிய அளவிற்கு ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னாக்கா அதானே. இன்னைக்கு மோடி டீ ஆத்திட்டு வந்து இந்த பதவியில் உட்காராக என்று சொன்னால் அவர் போட்ட சட்டம் தானே, அவர் முன்னெடுத்து கொண்டு வந்த இந்தியா தானே. சார், காங்கிரஸ் அவங்களுக்கு 1000 விதானாதங்கள் இருக்கலாம், ஆனால் காங்கிரஸ் அந்த அவர் இருக்கும்போது பண்ண விதானாதத்தை தூக்கி எறிந்து விட்டு அவர் கொண்டு வந்த அந்த அழகான அந்த சட்டத்தை தான் இன்னைய வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்காங்க. அதை வைத்து தானே இந்திரா காந்தி அவர்கள் இது மத சார்பின்மை நாடு என்று 79 அறிவித்தார். மத சார்பின்மை நாடு என்பதற்கான எல்லா அம்சங்களையும் உள்ளே வைத்தார். பெயரை மட்டும் வைக்காமல் அம்பேத்கர் உள்ளே வைத்து போயிட்டார். நீ எந்த மதத்தினாலும் பின்பற்றிக்கோ, எந்த மதத்தினாலும் பரப்பு, உன் தனி மனித உரிமை அடுத்தவனை திரிக்காத என்று எழுதி வைத்து விட்டார். இதுக்கு ஒரு பெயர் வைக்கணும். அன்னை இந்திரா அவர்கள் 1989 இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த நாடு மத சார்பின்மையை சார்ந்த நாடு என்று தெளிவாக அறிவிக்கக்கூடிய அந்த பின்புலம் எங்கிருந்து வந்தது? மதசார்பற்ற நாடு என்ற பின்புலம் எங்கிருந்து வந்தது? இந்தியாவும் பாகிஸ்தானும் அருகில் இருக்கக்கூடிய நாடு, ரெண்டும் பிரிந்தது நான் போகல. ஆனால் பாகிஸ்தானில் ஏற்படுத்தப்பட்ட அந்த அரசியல் சாசனம் கிட்டத்தட்ட 4 முறை அந்த நாட்டு ராணுவத்தினாலே கற்பழிக்கப்பட்டு அங்கே ராணுவ ஆட்சி வந்தது. ஆனால் இங்கே அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய அற்புதமான சிஸ்டத்தை கொண்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தால் இந்தியாவில் இன்று வரை ராணுவ ஆட்சி வர முடியவில்லை. ஒரு முறை RSS முன்னால் இருந்த ஒரு ராணுவ தளபதி மூலமாக கொண்டு வருவதற்கான முயற்சி கூட பண்ணி பார்த்தார்கள், நடக்கவில்லை. காரணம் என்ன? அந்த எழுத்தின் அந்த பவர் இன்றளவு கூட இன்னும் இங்கிலாந்திலே ஒரு பகுதி மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓகே பேசலாம் சார்.